இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சோஸ்மா சட்டத்தில் மீளாய்வு, ஸ்வாராம் வரவேற்பு. 2012 ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவை மீளாய்வு செய்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருப்பதை மனித உரிமை அமைப்பான ஸ்வாராம் இன்று வரவேற்றுள்ளது. சோஸ்மாவை மீளாய்வு செய்யுமாறு உள்துறை அமைச்சுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கும் அதே வேளையில் அந்த கொடுங்கோல் சட்டத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள திருத்தங்களை செய்வதில் அரசாங்கம் இனியும் தாமதம் காட்டக்கூடாது என்று ஸ்வாராம் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் சீவன் டொரைசாமி தெரிவித்தார். கடந்த 2023 ஆண்டில் சட்ட சீர்திருத்த துணை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த ராம் கர்பால் சிங்குடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து துல்லியமாக பரிந்துரைக்கப்பட்டு ஓர் ஆய்வறிக்கையாக உள்துறை அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டதையும் சீவன் துரைசாமி நினைவு கூர்ந்தார். இவ்வாண்டு பத்துமலை தைப்பூச விழாவின் போது பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை பணம் எண்ணப்படும் நடவடிக்கை இன்று சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் தொடங்கியது. பத்துமலை தைப்பூச காணிக்கை பணம் முதல் முறையாக பத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீ மகா துர்க்கை அம்மன் கோவிலில் பொதுமக்கள் முன்னிலையில் எண்ணப்பட்டு வருகிறது. உண்டியல் காணிக்கை பணம் எண்ணப்படும் நடவடிக்கையில் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தாம்சி ரத்து டாக்டர் நடராஜா தெரிவித்துள்ளார். வாகனத்தை நிறுத்தும்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை பொருட்படுத்தாமல் மிக அபாயகரமாக வாகனத்தை செலுத்திய மஞ்சள் நிற ஹோண்டா அக்கார்ட் காரோட்டியை போலீசார் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை விரட்டிச் சென்று கைது செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சாலையை பயன்படுத்திய இதர வாகனமூட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை செலுத்திய 40 வயது மதிக்கத்தக்க அந்த காரோட்டி மீது கொலை முயற்சி உட்பட 6 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பஹ்ரைன் முகமது நூ தெரிவித்தார். அலோங் குபூர் என்றழைக்கப்படும் அந்த நபர் இன்று பத்துபஹாட் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் அரசாணை உத்தரவை அமல்படுத்த தவறியதற்காக நடப்பு அரசாங்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் மாநாட்டில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபான்சேல் மறுத்துள்ளார். இத்தகைய தவறான தகவலை சமூக ஊடகங்களில் பரப்பி வரும் தரப்பினரை அடையாளம் காணும் முயற்சியில் மலேசிய பல்லூடக ஆணையமான MCMC மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஃபாமி விளக்கினார். அப்படி ஏதேனும் வாக்களிப்பு நடந்திருக்குமானால் ஆட்சியாளர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். 9 ஆட்சியாளர்களின் வருகை இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் நடப்பு மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதால் 268வது ஆட்சியாளர்கள் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று ஃபாமி விளக்கினார். அண்மையில் நடைபெற்ற ஆட்சியாளர்களின் மாநாடு தொடர்பாக சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமான முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட படங்களில் அவரது மாட்சிமையை தாங்கியவர் கூட அங்கு இல்லை என்பதை தெளிவாக காணலாம். மாநாட்டில் 9 வாக்குகள் இல்லை என்பது இது காட்டுகிறது. நிலைமை இவ்வாறு இருக்க 9 வாக்குகளில் 7க்கு 2 என வாக்குகள் பதிவாகி இருப்பதாக கூறி பொய்யான செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளரான ஃபாமி தெளிவுபடுத்தினார். எனினும் இந்த பொய்ச் செய்தியை பரப்பிய நபரை MCMCயும் போலீசாரும் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் பாலத்தில் சாலை நடுவே சண்டையிட்டுக் கொண்ட 2 நபர்களை போலீஸ் தேடி வருகிறது. நேற்று நடந்திருக்கலாம் என்று நம்பப்படும் இந்த கைகலப்பு தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து அந்த 2 நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் புலன் விசாரணை செய்ய தொடங்கியுள்ளதாக ஜோஹர் பாரு செலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ராவ் சலாமத் தெரிவித்தார். அந்த கைகலப்பை நேரில் பார்த்தவர்கள் அல்லது கைகலப்பில் ஈடுபட்டவர்களை பற்றி தகவல் கொண்டிருப்பவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். உணவு விநியோக வர்த்தக பெண்மணி ஒருவர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் குவாந்தான் தஞ்சோங் லும்பூர் பாலத்திற்கு அருகில் சுங்கை குவாந்தான் ஆற்றோரத்தில் பிணமாக கிடந்தது தொடர்பில்
இந்த கொலையில் தொடர்புடையவர் என்று நம்பப்படும் 53 வயதுடைய சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தேக பேர்வழி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் கொலத்ரங்கானு கோங்பாடாக் வகாஃப் தம்பசு வீடமைப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டார் என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 முகமது ஜஹாரி 1 பூசு தெரிவித்தார். பஹாங் போலீசாரும் திரங்கானு போலீசாரும் இணைந்து அந்த நபரை கைது செய்துள்ளனர். அந்நபரை கைது செய்தது மூலம் ஒரு மோதிரம், ரொக்கப்பணம், ஆடைகள் மற்றும் சில ஆவணங்கள் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த நபர் இன்று சனிக்கிழமை குவாந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக ACP 1 ஜஹாரி தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 37 வயது மாது நூர் ஷமீரா ஜைனால் என்பவர் மிக கோரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழியை கைது செய்தது மூலம் இக்கொலைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக ACP 1 ஜஹாரி குறிப்பிட்டார். கேமரன் மலை வட்டாரத்தில் மோட்டார் சைக்கிள்களை திருடுவதில் தீவிரம் காட்டி வந்த கேங் குலுப் என்ற கும்பலைச் சேர்ந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 20 வயது மதிக்கத்தக்க அந்த 2 நபர்கள் பேரா சிம்பாங் புலாயில் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டதாக கேமரன் மலை மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஸ்ரி ராம்லி தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி கேமரன் மலை குவாலத்தர்லா கம்புங் ராஜாவில் 2 மோட்டார் சைக்கிள்கள் களவாடப்பட்டு விட்டதாக கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர புலன் விசாரணையில் மோட்டார் சைக்கிள்களை திருடும் கேங் குலூப் கும்பலைச் சேர்ந்த 2 பிடிபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.